டேம்பர் வைண்டிங் போது. ஸோ மெயின் அப்ஜெக்ட் ரெண்டு பாயிண்ட் தான், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹண்டிங்க ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 103ல என்னென்ன சம் கொடுத்து மேக்ஸி ஃபாலோயிங் டிசி ஷண்ட் மோட்டர்னா என்ன, சீரிஸ் மோட்டர் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்போம், வீக்கவ் எதுல வரும். ஸோ டிசி மோட்டர் நமக்கு ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம். அதே இது டிசி ஜெனரேட்டர்னா என்ன பண்ணிருப்போம், ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம மோட்டர்ல கொண்டு போய் ஓப்பன் சர்க்யூட் பண்ண முடியாது. மோட்டரை ஓப்பன் பண்ணா நமக்கு என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா நம்ம தான் லோடு கொடுக்குற மாதிரி. ஸோ சாரி, மோட்டரை ஓப்பன் சர்க்யூட் கொடுக்க முடியாது, ஜெனரேட்டர் தான் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லோடே இல்லாம ஜெனரேட்டர் என்ன பண்ணிப்போம், செகண்ட் டெர்மினல்ல என்ன இருக்குன்னு சொல்லி வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டர்ல வீக்கவ், இண்டக்ஷன் மோட்டர்ல சர்க்கிள் டயக்ராம். ஓகேவா? ஸோ வீக்கவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுல பண்ணலாம், ஆல்டர்னேட்டர்லயும் பண்ணலாம், சிங்க்ரோனஸ் மோட்டர்லயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இங்க சிங்க்ரோனஸ் மோட்டர் கொடுத்தா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும், இல்ல சிங்க்ரோனஸ் மிஷின் கொடுத்துருக்கணும். ஆல்டர்னேட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், வீக்கவை ட்ரா பண்ணலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரோட்டார் ஹிஸ்டெலிசிஸ் ஆஃப் சிங்க்ரோனஸ் மோட்டார், ஹிஸ்டெலிசிஸ் சிங்க்ரோனஸ் மோட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஹிஸ்டெலிசிஸ் சிங்க்ரோனஸ் மோட்டர்னா, ஹிஸ்டெலிசிஸ்னால மெயின் எய்ம் எடுத்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் கான்ஸ்டன்ட் டார்க், இந்த ரெண்டையும் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். எப்ப நம்ம ஹிஸ்டெலிசிஸ் மோட்டரை எடுத்தாலும் அதுல ரெண்டு மெயினான விஷயம் நமக்கு டிஃபால்ட்டா அதோட ஃபீச்சர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யிருப்போம், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் டார்க்கா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணுவோம். ஹை ரிட்டன்டிவிட்டி அண்ட் ஹார்ட் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, லோ பெர்மியபிலிட்டிலாம் கிடையாது, சாலியன் போலாம் கிடையாது. ஏன்னா நமக்கு சாலியன் போல் சிலிண்ட்ரிக்கல் போல நம்ம சிங்க்ரோனஸ் மிஷினுக்கு போயிருவோம். ஹிஸ்டெலிசிஸ் சிங்க்ரோனஸ் மோட்டருக்கு வராது, ஸ்லிப் வீகன் சென்டர் ஃப்ளக்ஸும் கிடையாது. அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து என்னவால மேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஹை ரிட்டன்டிவிட்டியா இருக்குமா, ஹார்ட் ஸ்டீலால மேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க செகண்டரி சைடு ஒரு வோல்டேஜை கொடுத்துட்டு பிரைமரி சைடோட வோல்டேஜை கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்க, 5:1 டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. என்ன சொல்லிருக்காங்க, வோல்டேஜ் ரேட்டிங் ஆஃப் 3.3 கிலோவோல்ட் ஆன் பிரைமரி சைடு. இப்போ பிரைமரி சைடுனா இந்த 5 இருக்கு இல்லையா, 5 இருக்க சைடு நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்கு, 3.3 கிலோவோல்ட். என்ன கேட்டிருக்காங்க, லைன் கரண்ட் ஆன் தி செகண்டரி சைடு. என்ன கொடுத்தாங்க, கேவிஏ தெரியும். அப்ப கேவிஏ தெரிஞ்சு போச்சு, செகண்டரி சைடோட வோல்டேஜ் தெரிஞ்சா நான் என்ன பண்ணிடலாம், செகண்டரியோட கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன பண்ணணும், செகண்டரி சைட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரைமரியில இருக்க ரேஷியோ 5 தெரிஞ்சு போச்சு, நம்ம ஃபார்முலா தெரியும், V1/V2 N1/N2. எனக்கு என்ன வேணும், V2 தான் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், V2 என்ன மாத்திக்கலாம், N2/N1 into V1. So N2ங்கிறது நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி, N1ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி. இங்க செகண்டரி சைடுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1, பிரைமரி சைடுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5. வோல்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, V1 3.3 கிலோ வோல்ட். சோ 3.3 போட்டோம். இந்த √3 நம்ம என்ன மாதிரிருப்போம், இங்க ஸ்டார் டு டெல்டான்னு கொடுத்திருக்காங்க. நம்ம பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு வரோம், ரைட்டா? சோ டெல்டா சைடு வரோம், அதனால வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு நமக்கு, டிவைட் பை √3 போட்டுக்கோம். இதுல இருந்து செகண்டரி சைடோட வோல்டேஜை கண்டுபிடிச்சிருவோம். இந்த வோல்டேஜ் என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போ கரண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். கேவிஏ ஃபார்முலா என்னது, கேவிஏ ஈக்குவல்ட்டுனாலே வோல்டேஜ் இன்டு கரண்டா தான் இருக்கும். எனக்கு கரண்ட் தான் வேணும். அப்ப கரண்ட் I KVA டிவைட் பை VF. இந்த KVAங்கிறது 25K சம்பளம் கொடுத்திருக்காங்க. வோல்டேஜ் நீங்க சால்வ் பண்ணா 381 வோல்ட் வரும். ஓகேவா? அந்த 381 டிவைட் பை √3. இங்க நமக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் செகண்டரி சைடு இருக்க கரண்ட் தான் கால்குலேட் பண்ணோம். சோ டிவைட் பை √3 போட்டுருப்போம். இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கரண்ட் என்ன கிடைக்கும்னா 37.88 ஆம்பியர் கிடைக்கும். சரிங்களா? சோ பேசிக்கான சம் தான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 106ல சப்ளை வோல்டேஜ் ஒன்று கொடுத்திருக்காங்க, ரெடியூஸ் பை 10% தான். சோ சப்ளை வோல்டேஜ் 10% ரெடியூஸ் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் டார்க் எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். இப்போ வோல்டேஜ் என்ன ஆகுது, எனக்கு 10% ரெடியூஸ் ஆகுது. அப்ப இனிஷியலா 1 இருந்தா 10% 100 வச்சுக்கோங்க, 100ல இருந்து 90% குறையுது. அப்ப இன் டர்ம்ஸ் நான் என்னோட பெர்சன்டேஜ்ல இருந்து நார்மல் நம்பருக்கு மாத்துறேன். அப்போ 1ல இருந்து 0.9 மாறுதா. சோ 10% போயிருந்தா 0.9 மாறி இருக்கும். அப்ப டார்க் என்னவா மாறி இருக்கும், வோல்டேஜ் ஆனது 0.9 VD ஹோல் ஸ்கொயர் மாறி இருக்கும். இப்போ நான் ஸ்கொயர் பண்ணி எடுத்தா என்ன வரும், T max is directly proportional to 0.81 V ஸ்கொயர். அப்ப இனிஷியலா நமக்கு என்ன நம்பர்ல இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V ஸ்கொயரா இருக்கு. இப்போ 0.81 V ஸ்கொயரா இருக்கு. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எனக்கு 100ல இருந்து 81 குறைஞ்சிருக்கு. அப்போ 19% ரெடியூஸ் ஆயிருக்கு. இனிஷியலா 100 இருந்தது, இப்போ எனக்கு 81 மாறிடுச்சு. அப்போ இதுல இருக்க 19க்கு அப்ராக்சிமேட்டா இருக்க வேல்யூ 20 இருக்கு. இப்போ 20% வோல்டேஜ் ஆனா எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் எஃபிஷியன்சியா இருக்கும் போது டிரான்ஸ்ஃபார்மரோட KVA ரேட்டிங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பவர் லாஸ் கொடுத்துட்டாங்க, காப்பர் லாஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும்,
PI is equal to x square PCU full load. இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். அப்ப x வேணும்னா x is equal to root of PI divided by PCU full load. Iron loss என்ன கொடுத்திருக்காங்க 900 divided by copper loss என்ன கொடுத்திருக்காங்க 1600 root எடுத்தா 0 cancel 3/4 ஓகேவா. இந்த 3/4 வச்சு நம்ம என்ன பண்ணணும் kVA ரீடிங் கண்டுபிடிக்கணும். இப்ப இனிஷியலா 1000 kVA இருக்கு. அப்போ மேக்ஸிமம் வரும்போது எனக்கு லோட் ஆனது 3/4 லோடா இருக்கு. அப்ப 3/4 into 100 கட் பண்ணா 25 75 kVA ஓகேங்களா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 108ல இது டைரக்டா தியரி क्वेश्चन பிளக்கிங் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பிரேக்கிங்னே சொல்லியிருக்கோம். சோ பிரேக்கிங்னாலே இனிஷியலா ரன் ஆயிட்டு இருக்க மோட்டரையா ஜெனரேட்டரையா ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் ஓகேவா. ஸ்டாப்பிங் தான் பிரேக்கிங் சொல்லுவோம். இங்க பர்టిక్యులரா பிளக்கிங் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் சொல்றாங்க. சோ ரிவர்ஸ் கரண்ட் என்ன அர்த்தம், நம்ம கரண்ட் ரிவர்ஸ் பண்ணும்போது அங்க நடக்கக்கூடிய ஆபரேஷனும் ஃபார்வர்ட்ல இருந்து ரிவர்ஸா மாறும், ரிவர்ஸ்ல இருந்து ஃபார்வர்ட் சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த மாதிரி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரோலிங் மில்ல பிரிண்டிங் ப்ராசஸ்ல எலிவேட்டர்லாம் யூஸ் பண்றோம். சோ எலிவேட்டர் நமக்கு என்ன ஆகும், கீழ நமக்கு டவுன்வர்ட்ல வரும், திருப்பி அகைன் அப்வர்ட்ல போது ஃபார்வர்ட் தேவைப்படுது, எனக்கு ரிவர்ஸும் தேவைப்படுது. சடன் ஸ்டாப் ஆஃப் தி மோட்டார் இதுவும் கரெக்டா தான் இருக்கும். இட் ஹஸ் ஓவர் ஹீட்டிங் கிடையாது, குயிக் ரிவர்சலும் கிடையாது ஓகேவா. நமக்கு ஏவும் டியும் கரெக்டா இருக்க மாதிரி தெரியும். இங்க பர்టిక్యులர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, எங்க யூஸ் பண்றோம்னு கேட்டாங்க. ஜெனரலா பிளக்கிங் கேட்டா நமக்கு ஏவும் கரெக்டா இருக்கும், டியும் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் கேட்டதுனால கண்ட்ரோலிங் ஆஃப் எலிவேட்டர், ரோலிங் மில், பிரிண்டிங் பிரஸ் தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, the armature torque of DC motor. சோ டார்க்கோட ஈக்குவேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டார்க் ஈக்குவேஷன் தெரியும், T is directly proportional to pi into IA. அந்த directly proportional அட தூக்கிட்டா கான்ஸ்டன்ட் k ன்னு இருக்கும். பட் T is equal to k by IA. அப்ப டார்க் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, நமக்கு ஆர்மேச்சர் கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகேவா. ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் போல் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, DC மிஷின்ல each armature coil of lap connected armature is equal to என்னமா இருக்கும்னா டோட்டல் நம்பர், அதாவது நமக்கு என்ன கொடுத்திருப்போம், எத்தனை பேரல் பாத் இருக்குன்னு பாப்போமா. அந்த பேரல் பாத்ல டிவைடட் பை என்ன கரண்ட், எவ்வளவு கரண்ட் போகுது அந்த கரண்ட் கொடுத்தாதான் எத்தனை நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஒரு லைன்லயும் கரண்ட் போகுதுன்னு தெரியும். அதான் இங்க கேட்டிருக்காங்க. இப்ப டெர்மினல் ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் போல். கரண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல் நமக்கு என்னவா இருக்கும்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் காயில் இருக்குங்கிறது தெரியும். மீதி எல்லாம் 1.5 டைம்ஸ் நமக்கு எந்த ரேஷியோ தெரியாது, 0.5 தெரியாது. நம்பர் ஆஃப் போல் டிவைடட் பை தி டெர்மினல் ஆஃப் தி ஆர்மேச்சர் கரண்ட் கிடையாது. ஆர்மேச்சர் கரண்ட் டிவைடட் பை தான் நம்பர் ஆஃப் போல். சோ மொத்தம் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு பார்த்திருப்போம், எத்தனை நமக்கு போல் இருக்கு, எத்தனை பேரலல் பாத் இருக்குன்னு பார்ப்போம். அந்த டோட்டல் கரண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்தா எனக்கு ஒரு பேன்ஸ்ல இருக்க கரண்ட ஃபைண்ட் பண்றதுக்கு கொடுத்திருப்பாங்க ஓகேவா. சோ அடுத்து என்ன இருக்கு, the exciting coil of the commutating pole. கம்யூனிகேஷன் கிடையாது, காமுடேட்டிங். சோ காமுடேட்டிங் போல எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம், காமுடேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்போம், இன்டர்ப்ளே யூஸ் பண்ணிருப்போம். சோ என்ன கொடுத்திருக்காங்க, எதுக்கு கனெக்ட் பண்ணிருப்போம், நான் சொல்லியிருக்கேன். நமக்கு காமுடேட்டிங் போலா இருக்கட்டும், இல்ல காமுடேட்டிங் ஒயரா இருக்கட்டும், இல்ல காமுடேட்டிங் காயிலா இருக்கட்டும், எப்பவுமே நமக்கு ஆர்மேச்சருக்கு சீரிஸா இருக்குன்னு பார்த்திருக்கோமா. சோ கனெக்டட் சீரிஸ் வித் ஆர்மேச்சருக்கு சீரிஸா கனெக்ட் பண்ணிருப்போம். இதோட மெயின் பர்பஸ் எதுக்கு, ஆர்மேச்சர் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்ண சரிங்களா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, the speed of the DC motor. speed of the DC motor எப்படி இருக்கும், நமக்கு இந்த ஸ்பீட் ஃபார்முலா தெரியுமா, EMF க்கு தெரியுமா, E is equal to k pi into omega ன்னு பார்த்திருப்போம். இது ஒமேகா அது ஆங்குலர் ரொட்டேஷன் ஓகேவா. சோ ஆங்குலர் ரொட்டேஷனை மாத்துனா எனக்கு என்னவா இருக்கும், k pi 2 pi n divided by 60. இப்ப ஸ்பீட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, EMF டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கா. சோ EMF எனக்கு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டா ஸ்பீட் நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், ஸ்பீட் அப்படிங்க ரிவர்ஸ்ல மாத்துங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை k pi. அப்ப EMF க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, ஃப்ளக்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. எது ஸ்பீடு. அப்ப EMF வச்சு இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இல்ல நமக்கு ஃப்ளக்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கேயும் ஃப்ளக்ஸ் பத்தி தான் பேசிருக்காங்க, வோல்டேஜ் கிடையாது, கரண்ட் கிடையாது. இங்க நமக்கு ஃப்ளக்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. ஃப்ளக்ஸ்க்கு எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேவா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, லோட் கரண்ட் and flux of the DC motor held constant. The voltage across the armature is increased by 10%. அப்பனா இங்க என்ன வர்றதுக்கு ஸ்பீட் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. இப்பதானே பார்த்தோம், E is directly proportional to pi into omega. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுனா EMF இன்க்ரீஸ் ஆகும், flux இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் EMF ஆனது இன்க்ரீஸ் ஆகும். என்ன கொடுத்திருக்காங்க, applied voltage across the armature வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப applied voltage இன்க்ரீஸ் ஆனா V இன்க்ரீஸ் ஆகுது. V இன்க்ரீஸ் ஆனா எனக்கு என்ன ஆகும், உள்ள இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF இன்க்ரீஸ் ஆகும். மோட்டார் மீன்ஸ் பேக் EMF இருக்கும், பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும். பேக் EMF இன்க்ரீஸ் ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்பீட் ஆனது இன்க்ரீஸ் பை 10%. சோ எந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே ரேஷியோல தான்
இங்க இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 250 வோல்ட் 4 போல் வேவ் வைண்டிங் கொடுத்தாச்சு. டார்க் கேட்டிருக்காங்க. டேட்டாலாம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கேட்டிருக்காங்க எஸ்டிமேட் ஸ்பீட் அண்ட் டார்க்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல டார்க் மட்டும் தான் இருக்கு, ஸ்பீட பத்தி கொடுக்கல. சோ நம்ம டார்க் மட்டும் சால்வ் பண்ணுவோம். டார்க்கோட ஈக்குவேஷன் என்னது? T K/IA. K க்கோட ஃபார்முலா என்னது? T PZ divided by 2πA by into IA. எல்லா டேட்டாவும் கொடுத்திருக்காங்களா? நம்பர் ஆஃப் போல் 4 இருக்கு. இசட்க்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர் கொடுத்திருக்காங்களா? இதா இருக்கு. ஒரு டேட்டாவை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். போல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் இதான எனக்கு P, இங்க Z, ஏங்க நம்பர் ஆஃப் பேரல் பாத் லேப் கனெக்டட் வைண்டிங்கா வேவ் கனெக்டட் வைண்டிங்கா செக் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? வேவ் வைண்டிங்கா லேப் வைண்டிங்கா? வேவ் வைண்டிங் கொடுத்தாச்சு. வேவ் வைண்டிங்கா A = 2. ஃப்ளக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ளக்ஸ் கொடுத்திருக்கு 25 மில்லியம்பர் கொடுத்திருக்காங்க. ஆர்மேச்சர் கரண்ட் 10 எல்லாமே கொடுத்தாச்சு. அப்ப டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 249 நானோமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இன்டியூஸ்ட் EMF of the DC machine running at 180 volt. ஃபர்ஸ்ட் 500 rpm ரொட்டேட் ஆகுதா, எப்போ 180 வோல்ட் இருக்கு. அப்ப அதே மெஷினால 600 rpm ரொட்டேட் ஆனா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? சோ இதே மாதிரி பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் 100 क्वेश्चनல ஒரு சம்ம பார்த்தோம். என்ன கொடுத்திருக்காங்க? 500 தான், 180 னா 600 என்ன இருக்கும் அப்படிங்கறத இது நம்ம மெத்தட்ல போடுறாங்க. 500 டிவைடட் பை 180 ஈக்குவல் டு 600 டிவைடட் பை V. ரெண்டு கட் ஆயிரும். எனக்கு என்ன ஆகும்? 3 6 சரிங்க. இப்போ என்ன வரும்னா 216 வோல்ட் வரும். சரியா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்டெப் ஆங்கிள் ஆஃப் தி வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் வித் 12 டீத் இன் ஸ்டேட்டார். ஸ்டேட்டார்ல 12 டீத் இருக்கு, ரோட்டார்ல 8 டீத் இருக்கு. ஓகேவா? ஸ்டெப் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸ்டெப் ஆங்கிள் ஃபார்முலா என்னது? ஸ்டெப் ஆங்கிள் வந்து பீட்டான்னு வச்சுக்கோ, இல்ல பீட்டா டேஷ்னு வச்சிருப்பாங்க. என்னவா இருக்கும் நமக்கு? 360 ஸ்டெப் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 NS minus NR divided by NS into NR. 360 into 2 minus பண்ணா 4 divided by 12 into 8 கட் பண்ணா 2, இங்கே கட் பண்ணும்போது 30 கட் பண்ணா 15 டிகிரி பெர் ஸ்டெப். இப்போ நமக்கு என்ன ஆகுது? வேரியர் ரிலேட்டட் ஸ்டெப்பர் மோட்டர் ஆனது ஒரு ஸ்டெப்புக்கு 15 டிகிரி நமக்கு ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேட் ஆகிற ஸ்டெப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் டீத்தையும் நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? மேக்ஸிமம் டார்க் அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் மேக்னெட்டிக் சின்க்ரோனஸ் மோட்டர்ல டார்க் ஈக்குவேஷனாலே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்கும்? டார்க் T max = 3/2 அப்படினா டார்க் ஈக்குவேஷன் ஆரம்பிச்சிருக்கும். 3/2 க்கு தனக்கு அடுத்து என்ன இருக்கும்? P/2 போட்ட பெரிய டைம் கொடுத்திருப்பாங்க. RR dash divided by root of RR dash plus XR dash னு போட்டு ஒமேகா s பெரிய டைம் இருக்கும். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் மேக்ஸிமமா இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். உள்ள இருக்க இந்த ரிமைனிங் டைம்லாம் டிபெண்ட் பண்ணி நம்ம தேவை கிடையாது. அப்ப 3/2 இருக்கா? சோ 3/2 பெர்சன்டேஜ் பார்த்தா என்ன வரும்? 150%. சோ இனிஷியலா 2 இருக்கு, 2 என்னவா மாறி இருக்கும்? 3 ன்னு மாறி இருக்கு. அதுதான் 3/2. அப்ப 100ல இருந்து 150% மாறி இருக்கு. இப்ப நம்ம ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். 150% ஆஃப் தி ரேட்டட் டார்க். இந்த டார்க் ஈக்குவேஷனை டைரக்டா ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஷார்ட் பிட்ச் காயில்ல இருக்க எலிமினேட் பண்ணனும்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஷார்ட் பிட்ச் காயில் கொடுத்தாச்சு. ஷார்ட் பிட்ச் காயில்ல நமக்கு பிட்ச் ஃபேக்டர் தெரியணும். பிட்ச் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னது? Kp = cos α/2. இதுதான் நமக்கு பிட்ச் ஃபேக்டர். இப்போ பிட்ச் ஃபேக்டரை எலிமினேட் பண்றாங்க. பிட்ச் ஃபேக்டர் இருக்க கூடாது. அப்ப எலிமினேட் பண்றோம்னா Kp ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். ரைட்டா? அப்ப Kp ஓட வேல்யூ 1 இருக்கணும்னா cos α/2 ஓட வேல்யூ எனக்கு 1 இருக்கணும். cos ஓட வேல்யூ எப்ப எனக்கு 1 இருக்கும்? 90 டிகிரில 1 இருக்கும். அப்ப α/2 எனக்கு என்னவா இருக்கு? 90 டிகிரியா இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 5th ஹார்மோனிக்னு கொடுத்துட்டாங்க. அப்ப n ஆல்பான்னு கொடுத்திருப்போம். அப்ப 5 α/2 = 90. இங்க கேன்சல் பண்ணா α/2 = 18. ஆல்பா நமக்கு என்ன கிடைக்குது? 36 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றாங்க? 5th ஆர்டர் ஹார்மோனிக்கை எலிமினேட் பண்றாங்க. எவ்வளவு நமக்கு ஷார்ட் பிட்சா வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஷார்ட் பிட்சோட ஃபார்முலாவை போடுறோம். ஃபார்முலால ஈக்குவல் பண்ணி 1 ன்னு கொடுக்குறோம். 1ல இருந்து ஆல்பாவை ஃபைண்ட் பண்றோம். சரிங்களா? சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இதுல? If the input of the prime mover of the alternators keep constant, excitation is increased. Excitation increase பண்றோம். excitation increase பண்ணா எனக்கு என்ன ஆகும்? பவர் ஃபேக்டர் ஆனது லாகிங் ஆகும். சோ excitation increase பண்ணா Q என்ன பண்ணுவோம்? Q-வை சப்ளை பண்ணுவோம். Q-வை சப்ளை பண்ணிட்டா உள்ள இருக்கிறது என்ன ஆகும்? நிறைய அமௌண்ட் ஆஃப் Q ரியாக்டிவ் பவர் இருக்கு. இருக்க ரியாக்டிவ் பவரை வெளியில கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள கம்மியா தானே இருக்கும்.
இப்ப இருக்க ரியாக்டிவ் பவர் கம்மியா இருக்கு, லோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்கு. இப்ப லோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டிவ் என்ன சொல்லுவோம், லாகிங். ஓகேவா? நான் வெளியில கொடுக்குறேன்ல, இப்போ இதை ஒண்ணு வாங்கும்ல, இதுல வாங்குற இடத்துல நமக்கு பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும், லீடிங்கா இருக்கும். இருக்கிறதே வெளியில கொடுத்துட்டோம், கொடுக்கும்போது நமக்கு லாகிங்கா மாறிடுச்சு. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, டியூரிங் தி ஹண்டிங் ஆஃப் தி சிங்க்ரோனஸ் மோட்டார். ஹண்டிங் அப்ப என்ன நடக்குது, டேம்பர் பார்ல டார்க் ஆனது டெவலப் ஆகுது. ஸோ ஹண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், உள்ள இருக்க அந்த ரோட்டார் டீத், அந்த ரோட்டார் டீத் டேம்பர் பாரோ நமக்கு என்ன ஆகும், ஒரு ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும், ஒரு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதைத்தான் டேம்பிங் ஆர் ஹண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஹண்டிங் நமக்கு என்னது, அந்த டேம்பர் பார்ல ஒரு டார்க் டெவலப் ஆகுது, அந்த டேம்பர் பார் வந்து வைப்ரேட் ஆகுறது, அதுக்கு பேர் தான் ஹண்டிங். ஓகேவா? அதுதான் டைரக்டா இங்க கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வென்ஸ் கிடையாது, ஹார்மானிக்ஸும் கிடையாது. இந்த ஹார்மானிக்ஸ் பத்தி பேச நமக்கு என்னது, காயிங் அண்ட் கிராலிங். கிராலிங் தான் என்ன பத்தி இருப்போம், ஹார்மானிக்க பத்தி பேசியிருப்போம், செவன்த் ஹார்மானிக்க பத்தி பேசியிருப்போம். ஓகேவா? ஃபீல்ட் எக்ஸைட்டேஷன் டிக்ரீஸ். ஃபீல்ட் எக்ஸைட்டேஷன் நமக்கு என்ன ஆகல, டிக்ரீஸ் ஆகல. அப்ப எது நம்ம கரெக்ட், டேம்பர் பாரு டார்க்க ஃபீல் படிச்சு டார்க்க டெவலப் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹண்டிங். அந்த ஹண்டிங்கை ரெடியூஸ் பண்றது தான் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு பார டேம்பர் வைண்டிங்க கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 4 போல் 50 கேட்ஸ் கரெக்டா ஸ்டார் டெல்டா 60 ஸ்லாட் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, லைன் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. எதனோடது, நமக்கு ஆல்டர்னேட்டரோடது. நமக்கு இஎம்எஃப் ஈக்குவேஷன் தெரியும், 4.44 n pi f kp kd. kpங்கிறது பிட்ச் ஃபேக்டர், kdங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். பிட்ச் ஃபேக்டர் ஃபார்முலா cos alpha by 2, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு sin m beta by 2 m sin beta by 2. இதுல எல்லா வேலையும் தூக்கி போட வேண்டியதுதான். 4.44 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃப்ளக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.943 வெப்பர்னு கொடுத்தாச்சு. ஃப்ளக்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கேபி கேடி கண்டுபிடிக்கணும், எண்ட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டான்ஸ் டைரக்டா கொடுக்கல, நம்பர் ஆஃப் டான்ஸ் மேல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இப்போ எத்தனை ஸ்லாட்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை கண்டக்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ 4 ஸ்லாட் பெர் கண்டக்டர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் எத்தனை இருக்கும், 60 × 4. இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர். ஓகேவா? எத்தனை, இது வந்து மொத்தமா 3 ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் ஃபேஸ்க்கு தான் கால்குலேட் பண்றோம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் டிவைடட் பை ஃபேஸ், 3 ஃபேஸ்ன்றதால டிவைடட் பை 3 போட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது நம்ம கண்டக்டர் தான் பார்த்திருக்கோம். கண்டக்டர் நமக்கு என்னது, காயில் மாதிரி ரொட்டேட் ஆகி இருக்கும். எனக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் டான்ஸ் தான் வேணும். ஒரு டான்ல 2 கண்டக்டர் இருக்குமா, அப்ப டிவைட் பை 2. நமக்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர் தானே வேணும், அப்போ டிவைட் பை 2 கொடுத்துருக்கோம். இது ஏன் போட்டுக்கொண்டு தெரியுதா, ஸோ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டரை கண்டுபிடிச்சு அந்த கண்டக்டரை மொத்தமா டேனு கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றதுக்கு 3 ஃபேஸா இருக்கு. ஒரு காயிலுக்கு ஒரு டேனுக்கு 2 காயில் இருக்கும். ஸோ டிவைட் பை 2 கொடுத்தோம். அப்போ நம்பர் ஆஃப் கண்டக்டர் எனக்கு 14 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் கேபி கேடி வேணும். அப்போ ஆல்பா தெரியணும், கேபி கண்டுபிடிச்சா ஆல்பா தெரியணும், கேடி கண்டுபிடிச்சா பீட்டாவும் எம்மும் தெரியணும். இங்க நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபேஸ் ஸ்ப்ரெட் இல்ல ஸ்ப்ரெட் ஆங்கிள் தான் நமக்கு என்னது, பீட்டா. பீட்டாவை டைரக்டா கொடுத்துட்டாங்க. பீட்டா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும், எம்மும் ஆல்பாவும் கண்டுபிடிச்சா போதும். எம்மோட ஃபார்முலா என்னது, ஸ்லாட் பெர் போல் பெர் ஃபேஸ். அப்ப எத்தனை ஸ்லாட்டிங் இருக்கு, 60 ஸ்லாட் இருக்கு. எத்தனை போல் இருக்கு, 4 போல் இருக்கு. ஃபேஸ் எத்தனை இருக்கு, 3 ஃபேஸ். அப்ப பீட்டாவோட வேல்யூ எனக்கு 5. ஓகேவா? சோ பீட்டாங்கிறது ஸ்லாட் பெர் போல் பெர் ஃபேஸ், 60 டிவைட் பை போல் இன்டு ஃபேஸ். பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்பா ஈக்குவல் டு 180 டிவைட் பை n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஹார்மானிக்ஸ் சொல்லலாம், இல்ல நம்பர் ஆஃப் ஸ்லாட், எவ்வளவு ஷார்ட் பிட்ச் ஆயிருக்கு, எவ்வளவு ஷார்ட் ஆயிருக்கு பார்த்துப்போம். எவ்வளவு ஷார்ட் ஆயிருக்குங்க, 3 ஸ்லாட் வந்து ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ 180 டிவைட் பை 3 தான் என்ன வரும், 60 டிகிரின்னு வரும். எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? எல்லா வேலையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. வர ஆன்சர் எனக்கு என்ன இருக்கும், ஃபேஸ் வோல்டேஜா இருக்கும். நீங்க கேட்டிருக்குது லைன் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப இன்ட்டு √3 பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லா வேலையும் கொடுத்துட்டேன். கொடுத்த வேலைக்கு சப்ஸ்டிட் பண்ணி வோல்டேஜை ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 4 போல் 50 சிங்க்ரோனஸ் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார்னா என்னது, NR. மோட்டார் ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்லிப்பு என்னோட ஃபார்முலா தெரியும், ஸ்லிப்பு தான் தெரியும். S is equal to NS minus NR divided by NS பார்த்துருக்கீங்க. இதுலேருந்து NR வேணும்னா NR equal to NS 1 minus SR இருக்கும். NS கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும், NS கண்டுபிடிக்கணும். NS ஓட ஃபார்முலா என்னது, NS equal to 120 F divided by T. என்ன இருக்கு, 120 frequency 50 divided by எத்தனை போல், 4 போல் 1500 இருக்கு. அப்போ NR equal to 1500 1 minus 5% of 5 divided by 100. நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1425 RPM தான் நமக்கு மோட்டாரோட ஸ்பீடா இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 400 வோல்ட் 10 kVA 4 போல் 50 ஹெர்ட்ஸ்
டெல்டா ஸ்டார் கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டாரோட ஃபுல் லோட் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் டார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டார்க்கோட ஃபார்முலா என்னது நமக்கு? டார்க் வேணும்னா பவர் டிவைடட் பை ஸ்பீடா இருக்கும். ஏதோ நம்ம என்ன ஸ்டேட்டரோட ஸ்பீடாவும் இருக்கலாம், இல்ல ரோட்டாரோட ஸ்பீடா இருக்கலாம். ஸ்டேட்டார் ஸ்பீடா எடுத்தா ஸ்டேட்டாரோட இன்புட்டா எடுக்கணும், ரோட்டார் ஸ்பீடா எடுத்தா ரோட்டாரோட இன்புட்டா எடுக்கணும். ஜெனரலா டார்க்கோட ஃபார்முலா பவர் டிவைடட் பை ஸ்பீடு. சோ டார்க் DC = P டிவைடட் பை ஒமேகா r. ஆங்குலர் ரொட்டேஷன் கொடுத்திருக்கோம். ஒமேகா ரோட ஃபார்முலா என்னது? 2πnr/60. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? nr கண்டுபிடிக்கணும். nr ஃபார்முலா என்னது? போன சம்ல தான் பார்த்தோம், இதுக்கு முந்தின சம்ல. இப்ப nr = ns 1 - s. ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. ns னா 4 போல் தானே, 4 போல் 50 is 1500 வரும். அந்த 1500 ல இருந்து nr கண்டுபிடிச்சா 1425 வரும். ஓகேவா? சோ என்ன தெரிஞ்சு போச்சா? இப்போ p என்ன கொடுத்தாங்க? p க்கு 10k கொடுத்தாங்க. அப்போ 10k டிவைடட் பை 2π * 1425 டிவைடட் பை 60 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 67.05 நியூட்டன் மீட்டர் ஆனது டார்க்காக கிடைக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? லாஸ் என்ன லாஸ் கொடுத்திருக்காங்க? கான்ஸ்டன்ட் லாஸ். கான்ஸ்டன்ட் அயர்ன் லாஸ். காப்பர் லாஸ்னா வேரியபிள் லாஸ் 2000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும்போது kVA கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வாரம் ப்ரீவியஸா பண்ணிருக்கோம். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் x = √PI டிவைடட் பை PCU ஃபுல் லோட். PI என்ன கொடுத்திருக்காங்க? PI கான்ஸ்டன்ட் லாஸ் 500 டிவைடட் பை 2000. இங்க நான் கட் பண்ணா 4 இப்போ 1/√4 இருக்கும். இதை நான் வெளில எடுத்தா 1/2. 1/2 இன்ட்டு எவ்வளவு kVA கொடுத்திருக்காங்க? 500 kVA. அப்ப நான் கட் பண்ணா 250 kVA இருக்கும். ரைட்டா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? when the rotor of the three phase induction motor is blocked. blocked என்ன அர்த்தம்? ரோட்டாரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரோட்டார் ஆனது ரொட்டேட் ஆகல. சோ ரோட்டார் ரொட்டேட் ஆகலைனா நமக்கு ரோட்டாரோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப ஸ்லிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லிப் ஃபார்முலா என்னது? s = ns - nr டிவைடட் பை ns. சோ nr க்கு 0 ஆயிருச்சு. அப்ப இந்த ஃபார்முலா என்னவா இருக்கும்? ns டிவைடட் பை ns ஆ இருக்கும். கட் பண்ணிட்டா ஸ்லிப் ஆனது எனக்கு 1 ஆ இருக்கும். சோ ரோட்டார் பிளாக்கிங்ல இருக்கும்போது ஸ்லிப்போட வேல்யூ 1. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the saving of copper achieved for converting two winding transformer into auto transformer னா voltage transformation ratio. ஆல்ரெடி இதே மாதிரி இதே பேட்டர்ன்ல சம்ம பார்த்திருப்போம். A ஆட்டோன்னு பார்த்திருப்போமா? சோ A ஆட்டோ நமக்கு என்னவா இருக்கும்? trans ratio ஆனது high voltage divided by low voltage ஆ இருக்கும். அப்போ trans ratio பொறுத்தா நமக்கு வோல்டேஜ் என்ன பண்றோம்? காப்பரை சேவ் பண்றோம். இதுல டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டிரான்ஸை பொறுத்தா காப்பரோட சேவிங் இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? DC மோட்டார் which prevent zero speed regulation at the full load. எந்த ஒரு மிஷின்ல நமக்கு எந்த ஒரு DC மோட்டார்ல கொடுத்திருக்க DC மோட்டார்ல எதில் நமக்கு ஜீரோ ஸ்பீட் ரெகுலேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜீரோ ஸ்பீட் ரெகுலேஷனா நமக்கு மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு ஜீரோ ஸ்பீட் ரெகுலேஷன் அச்சீவ் ஆகணும். ஸோ சீரிஸ் மோட்டர்ல ஷண்ட் மோட்டர்ல பண்ண முடியுமா? ஃப்ளக்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். சீரிஸ் மோட்டர்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஷண்ட் மோட்டர்ல ஃப்ளக்ஸ் ஆனது கான்ஸ்டன்டா இருக்கும். குமுலேட்டிவ் காம்பவுண்ட்னா காம்பவுண்ட் மோட்டர்னால நமக்கு சீரிஸ் வைண்டிங் இருக்கும், ஷண்ட் வைண்டிங் இருக்கும். அப்படிதானே? ஸோ குமுலேட்டிவ் காம்பவுண்ட்னா என்ன ஆகும்னா சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங்ல கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் ஷண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் நமக்கு ஆட் ஆகும். ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்னா சீரிஸ் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் ஷண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் அப்போஸ் பண்ணும். இப்போ இங்க ரெண்டு ஆட் ஆகும். ரெண்டு ஃப்ளக்ஸ் எனக்கு இங்க ஆட் ஆகும்போது நான் என்ன பண்ண முடியாது? ஜீரோவை அச்சீவ் பண்ண முடியாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்னா சீரிஸ் மைனஸ் ஷண்டா இருக்கும், இல்ல ஷண்ட் மைனஸ் சீரிஸா இருக்கும். அப்போ இந்த ரெண்டுல ஃப்ளக்ஸை நான் ஏதாவது ஒரு ஃப்ளக்ஸை மேட்ச் பண்ணா என்ன பண்ணிடலாம்? ஜீரோ ஸ்பீட் ரெகுலேஷன் அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ இதெல்லாம் பண்ண முடியும். டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர்ல தான் ஜீரோ ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும், ஜீரோ ஸ்பீட் ரெகுலேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் DC காம்பவுண்ட் மோட்டர்ல டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை நான் ரிவர்ஸ் பண்றேன்னா என்ன பண்ணணும்? ஜென்ரலா DC மிஷினை பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணலாம்? எய்தர் ஆர்மச்சூர்ல போற கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபீல்டுல போற கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ ஆர்மச்சூர்ல போற கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணலாம், சீரிஸ் ஃபீல்ட்ல போற ரிவர்ஸ் பண்ணலாம், ஷண்ட் ஃபீல்ட்ல ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு இங்க காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் ஃபீல்டு ஷண்ட் ஃபீல்டு என்னவா இருக்கும்? எய்தர் ஷார்ட் ஷண்டாவும் இருக்கலாம், இல்ல லாங் ஷண்டாவும் இருக்கலாம். அவங்க ஷார்ட் ஷண்டா லாங் ஷண்டான்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேவா? அப்ப நம்ம ஸ்பெசிஃபை பண்ணா நான் சீரிஸையும் ஷண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ணா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ அவங்க ஜென்ரலா காம்பவுண்ட் மோட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஆர்மச்சூரை மட்டும் ரிவர்ஸ் பண்றதா இதுக்கான பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா இருக்கும். அவங்க காம்பவுண்ட் மோட்டர்ல லாங் ஷண்ட் ஷார்ட் ஷண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபீல்டை பத்தி பேசலாம். ஓகேவா? அவங்க ஃபீல்டை பத்தி ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் டேர்மா தான் பேசணும். இப்போ காம்பவுண்ட் மோட்டர்ல ஸ்பீட் ரிவர்ஸ் பண்றோம்னா ஆர்மச்சூரை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டு ஓவர் கம் தி